சில இடங்கள் வெறும் கோயில்கள் அல்ல, அவை வரலாறு பேசும் இடங்கள், தவம் இன்னும் சுவாசிக்கும் இடங்கள், தெய்வீக சக்தி இன்னும் உணரப்படும் புனித பூமிகள். அப்படிப்பட்ட ஒரு அரிய தலத்தை தேடித்தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டம் கோதாவரி நதியின் புனித கரையில் அமைந்துள்ள அமைதியான கோப்பர்கான். ஷீரடியிலிருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தூரத்தில் மனித கற்பனைக்கு எட்டாத ஒரு வரலாற்று அதிசயம் ஒளிந்திருக்கிறது. ஒரு சத்குரு சுக்கராச்சாரியாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். மகாபாரதத்தெல்லாம் வந்திருப்பார். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ஷீரடி இருக்கு இல்லையா, ஷீரடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கிற ஒரு கோவில். இந்த கோவில் வந்து சுக்கராச்சாரியார் சத்குரு ஒரு மகாதேவை வழிபட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 3 யுகங்களுக்கு முன்னாடி. அதாவது ஒரு யுகம்ங்கிறது 1000 வருஷம், 3 யுகம்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் இருக்குது, கூறப்படுது. அதுக்கு அதிகமாக இருக்கலாம், அதுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சுக்கராச்சாரியார் யாருன்னா அசுரகுல தலைவர். அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அசுரகுல தலைவர். இந்த கோவிலில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. சுக்கராச்சாரியார் வழிபட்ட சிவன் அவர் வாழ்ந்த இடம் இது வந்து இங்கே ஒன்று தான் இருக்குது. நிறைய கதைகள் இருக்குது. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கதைகள் என்னங்கிறத தெளிவுபடுத்துகிறோம். நேற்று அல்ல, இன்று அல்ல, திரேதா யுகம், துவாபர யுகம் என காலத்தின் சக்கரங்கள் சுழல்வதற்கும் முன்னால், அதாவது 3 யுகங்களுக்கு முன்பே இந்த பூமியில் ஒரு பிரம்மாண்ட ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் என்னென்ன ஸ்பெஷல்னா, உலகத்திலேயே முதல் காதல் உருவான இடம் இந்த இடம்னு சொல்லப்படுது. அதேமாரி முதல் கலப்பு திருமணம் நடந்த இடம் இந்த கோவில் சொல்லப்படுது. அதனால் இந்த கோவிலில் மட்டும் என்னென்னா, காலையில் கோவில் 6 மணிக்கு திறந்ததுலேருந்து நைட்டு சாத்துற வரைக்கும் எப்போ வேணாலும் திருமண வைபவம் நடக்கும். அதாவது நம்ம ஊரில் இப்போ காலையில் ஏற்பொழுதில் தான் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மரபுலாம் இங்கே இல்லை. சாயந்தரம் 5 மணிக்கு வந்தாலும், 6 மணிக்கு வந்தாலும், மத்தியானம் 2 மணிக்கு வந்தாலும், எப்போ வந்தாலும் இங்கே சுற்றி இடங்கள் இருக்குது. அங்கே வந்து யாகம் வளர்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பக்கத்தில் உள்ள கிராம மக்கள். இங்கே மட்டும் அந்த மரபு இருக்குது. அதேமாரி இங்கே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை நம்ம தியானம் பண்ணுறதோ எந்த முத்ராவும் இங்கே பயன்படுத்துறது கிடையாது. எந்த முத்ராவுக்கும் இங்கே வேலை கிடையாது. இங்கே வந்து சுவாமியை தொழுறது மட்டும்தான் அவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம்னு. மகாதேவா வந்து சுவாமி கும்பிட்டு போயிடலாம். எந்த முத்ராவோ எதுவுமே இங்கே பயன்படுத்தி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கெலாம் இங்கே அதாவது அனுமதி இல்லைன்னு இல்லை, அதுக்கான எனர்ஜி இங்கே இல்லை. முதலில் இந்த ஆலயத்தை பார்த்தபோது இது உலகிலேயே ஒரே ஒரு சுக்கராச்சாரியார் ஆலயம் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த மண்ணுக்குள் புதைந்திருக்கும் வரலாறு 1000 ஆண்டுகளை கடந்த ஆன்மீக ரகசியங்களை நமக்கு சொல்கிறது. நெக்ஸ்ட் டைம் ஷிரடி வரவங்க கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பாருங்கள். இந்த கோயிலுக்குன்னு ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் எனர்ஜி இருக்குது. இங்கே உள்ள ஷிரடியில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டு, கார் டிரைவர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த கோயில் தெரியும். ஏன்னா ஷிரடியில் வந்து சாமி கும்பிட்டு போகிறீங்க. நானும் ஷிரடி சுற்றி பெருசாக நிறைய இடத்துக்கு வந்ததில்லை, ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் நான் ரெகுலராக வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இதோட ஹிஸ்ட்ரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வந்து நான் அதுலேருந்து ரெகுலராக வர ஆரம்பித்தேன். இதில் ஒரு அமைதி இருக்கும். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. அதான் சொல்கிறேன், லார்டு கிருஷ்ணாவுடைய கொள்ளு தாத்தா சுக்கராச்சாரியார் அவர் வாழ்ந்து இருந்த இடம், அவர் வழிபட்ட சிவன். இன்னொரு ரொம்ப பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, சஞ்சீவினி மந்திரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சஞ்சீவினி மந்திரம் வந்து சாகா வரம்
பெற்ற மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னால் செத்து போனவங்க கூட பிழைச்சிருவாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? அந்த சஞ்சீவினி மந்திரம் சுக்கராச்சாரியாருக்கு போதப்பட்ட இடம், போதனை செய்யப்பட்ட இடம் இந்த இடம்தான். இந்த கோயிலேருந்து வெளியில் ஒரு மரம் இருக்குது. அந்த இடத்துல சஞ்சீவினி பார்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் மகாதேவ் சஞ்சீவினி மந்திரத்தை சுக்கராச்சாரியாருக்கு போதனை செஞ்சதா ஐதீகம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இந்த மரம், இந்த இடம்தான் சஞ்சீவினி மந்திரம் ஓதப்பட்ட இடம். இந்த இடத்த சுற்றி தான் இவங்க பில்டிங் மக்கள் தரிசனத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க.